அனைவருக்கும் வணக்கம். கட்டகம் 4 செயல்பாடு 2 உள்ள கழித்தலால் ஏற்படும் அமைப்புகள் பற்றிய கதையை பார்ப்போமா? செல்வி என்ற சிறுமி கொக்கோ என்ற ஒரு கோழியை வளர்த்து வந்தாள். கொக்கோ ஒரு நாள் முட்டையிடத் தொடங்கியது. அது ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை வீதம் 16 முட்டைகளை இட்டது. பிறகு அம்முட்டைகளை அடைகாக்கத் தொடங்கியது. அப்பொழுது செல்வி அம்மாவிடம் சென்று, அம்மா, இந்த முட்டைகளிலிருந்து எப்பொழுது கோழி குஞ்சுகள் வெளியே வரும்? இன்னும் சில நாட்கள் கொக்கோ முட்டைகளை அடைக்காத்த பின்னரே முட்டைகளிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வரும். சில நாட்களுக்குப் பிறகு அடைக்காத்த இடத்திலிருந்து சத்தம் கேட்க செல்விக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓடிச் சென்று கொக்கோவின் அருகில் பார்க்கையில் அங்கு ஓர் அழகான கோழிக்குஞ்சு கத்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது மற்ற முட்டைகளிலிருந்து கோழிக்குஞ்சுகள் வரவில்லை என்று வருத்தம் அடைந்தாள் செல்வி. பிறகு அம்மாவிடம் ஓடிச் சென்று, அம்மா, ஒரு கோழி குஞ்சுதான் வந்துள்ளது. மற்ற முட்டைகளிலிருந்து கோழி குஞ்சுகள் வராதா? வருத்தப்படாதே செல்வி, கண்டிப்பாக சில நாட்களில் வரும். இதனைத் தொடர்ந்து 2வது நாளில் 3 கோழிக்குஞ்சுகள் வெளியே வந்தன. அடுத்த நாளில் 5 கோழிக்குஞ்சுகள் வெளியே வந்தன. 4வது நாளில் மீதமுள்ள முட்டைகளிலிருந்து கோழிக்குஞ்சுகள் வெளியே வந்தன. அனைத்து கோழிக்குஞ்சுகளுக்கும் தினமும் சிறுதானியங்கள் மற்றும் தண்ணீர் வைத்து பராமரித்து வந்தாள் செல்வி. கொக்கோ தன்னுடைய கோழிக்குஞ்சுகளுடன் உணவுகளை கொத்தித் தின்பதைப் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அப்பொழுது தன் குஞ்சுகளை கொக்கோ அன்பாக பார்த்து கொள்வதை ரசித்தபடியே தன் அம்மாவை செல்வி ஆசையுடன் கட்டிக்கொண்டாள். நாம பார்த்த இந்த கதையிலிருந்து ஒரு சில வினாக்களை கேட்கட்டுமா? முதல் கேள்வி, கொக்கோ எத்தனை முட்டைகளை இட்டது? சரியா சொல்லிட்டீங்க. 2வது கேள்வியை கேட்கட்டுமா? கொக்கோ முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என ஒவ்வொரு நாளும் முறையே எத்தனை குஞ்சுகளைப் பொரித்தது? சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வியை கேட்கட்டுமா? 4வது நாள் எத்தனை குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளியே வந்தன? சரியா சொல்லிட்டீங்க. இது போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடி கற்றலை இனிமையாக்குவோம். நன்றி.